ஹாய் ஹலோ இது உங்கள் விஎஸ்கே. இன்றைக்கி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 10 சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.4ல் உள்ள 7th சம். வாங்க சம்முக்கு போகலாம். இன் டூ கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் a chord of length 16 cm of larger circle became a tangent to the smaller circle whose radius is 6 cm. Find the radius of the larger circles. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரே பாயிண்டில் வரையக்கூடிய நிறைய சர்க்கிள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பாயிண்ட் ஒன்று தான் இருக்கும், பட் என்ன இருக்கும், சர்க்கிள்ஸ் டிஃப்ரெண்ட் ரேடியஸ் என்ன பண்ணோம் வரைஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது, இஸ் அ கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இவன் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு கான்சென்ட்ரிக் சர்க்கிளாம். ஓகே, சென்டர், அதில் கார்டு லென்த் வந்து 16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பெரிய சர்க்கிளுக்கு ஒரு கார்டு வரையப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கார்டு அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு சர்க்கிளில் ரெண்டு பாயிண்ட்டை மீட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சோம்னா அதான் என்னது, கார்டு. அதே இது ஒரே பாயிண்டில் மீட் பண்ணுற மாதிரி வரைஞ்சோம்னா அதுக்கு பேர் டேஞ்சன்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கார்டு 16 சென்டிமீட்டர் கார்டு கொடுத்துருக்காங்க. நான் அதை என்ன பண்ணிக்கிறேன், ஏபின்னு எடுத்துக்கிறேன். டேஞ்சன்ட் டு த ஸ்மாலர் சர்க்கிள். டேஞ்சன்ட் அப்படின்னா ஒரு பாயிண்டில், சின்ன சர்க்கிளுக்கு ஒரு பாயிண்டில் மீட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்னது, டேஞ்சன்ட். அப்படின்னா சின்ன சர்க்கிளுக்கு இது என்னதான் இருக்குது, டேஞ்சண்டாக இருக்குது. பெரிய சர்க்கிளுக்கு கார்டாக இருக்குது அப்படின்னு. ஸ்மாலர் சர்க்கிளோடைய ரேடியஸ் எவ்வளோவா, 6 சென்டிமீட்டர். ஓகேவா? சென்டரில் இருந்து எனி பாயிண்ட் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வச்சோமா அதான் என்னது, ரேடியஸ். அதை என்ன சொல்லிட்டாங்க, 6 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த லார்ஜர் சர்க்கிள். ஓகேவா? லார்ஜர் சர்க்கிள்னா அதே சென்டரில் இருந்து பெரிய சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் எந்த பாயிண்டில் ஜாயின் பண்ணாலும் அதான் என்னது, ரேடியஸ். அதான் பெரிய சர்க்கிளோடைய ரேடியஸ். அந்த சென்டரை ஓன் வச்சுக்கிறேன். என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எந்த பக்கம் கண்டுபிடிச்சாலும் சரி ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் கொடுக்கும். என்ன பண்ணணும், ரேடியஸ், பெரிய சர்க்கிளோடைய ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டு ஃபைண்ட் ரேடியஸ் ஆஃப் த லார்ஜர் சர்க்கிள். பெரிய சர்க்கிளுடைய ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா நம்ம கையில் உள்ள வேல்யூஸ் வச்சு என்ன கண்டுபிடிக்க முடியும்னு நம்ம முதல்ல பார்க்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணிக்கலான்னா முதல்ல இந்த சைட் ட்ரையாங்கிள் எடுத்தீங்க அப்படின்னா, ஓகேவா, நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த சைட் ட்ரையாங்கிள் எடுக்கிறேன், இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ரேடியஸ் அப்படிங்கிறது பெர்பெண்டிகுலர் டு டேஞ்சன்ட்ஸ். ஒரு சர்க்கிளில் டேஞ்சன்ட் வரைஞ்சிங்க அப்படின்னா அந்த டேஞ்சன்ட்டுக்கு அந்த சர்க்கிளோட ரேடியஸ் எப்படி பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம் 90 டிகிரி அப்படின்னு அர்த்தம். பெர்பெண்டிகுலர்னா எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா 90 டிகிரி. அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட் என்ன இருக்கும், 90 டிகிரி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்புறம் என்ன சொல்லிடலாம், இது ஓனா நானே எடுத்துக்கிறேன், இது எம்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன சொல்லுறேன், அந்த ட்ரையாங்கிளை நான் ரைட் ட்ரையாங்கிளாக மாற்றிட்டேன். ஓகேவா? ரைட் ட்ரையாங்கிளாக மாற்றிட்டேன். அதில் ஒரு சைடு நமக்கு ஏற்கனவே தெரியும், இன்னொரு சைடு டோட்டல் லென்த்து 16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் இருக்கனால பாதியாக இருக்கும். ஏன்னா இது வந்து என்ன பண்ணுது, அந்த டேஞ்சண்ட்டை மிட்டில் பெர்பெண்டிகுலர் விட்டுறதுனால இதுவும் பாதியாக இருக்கும். சமமாக புரிஞ்சுக்கணும். இது 8 சென்டிமீட்டர், இது வேணும் தான் 8 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேவா? இப்போ ரெண்டு சைடு இருக்குது, நம்ம 3 சைடு கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னா பித்தகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும் அப்படின்னா அக்கார்டிங் டு பித்தகரஸ் தியரம், பித்தகரஸ் தியரத்தை பற்றி நம்ம எங்கே என்ன தெரியும்னா ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி, அதுவும் ரைட் ட்ரையாங்கிளாக இருக்கணும். ஓகேவா? ரைட் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஒரு ஆங்கிள் 90 டிகிரி. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா அதனுடைய ஹைப்போதெனிஸை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா ஏசி ஸ்கொயர் வரும். ஹைப்போதெனிஸ் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா அது அதனுடைய அடுத்த ரெண்டு பக்கத்தை ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் என்னென்னா பித்தகரஸ் தியரம். ஓகே, இன் ட்ரையாங்கிள் ஓஎம்பி கொடுத்துருக்க ட்ரையாங்கிள் ஓஎம்பியில் அந்த எம்ங்கிறது 90 டிகிரி. ஏன்னா ரேடியஸுங்கிறது டேஞ்சன்ட்டுக்கு பெர்பெண்டிகுலர். ஓகேவா? அக்கார்டிங் டு த நம்ம பித்தகரஸ் எப்படி என்ன பண்ணிக்கலாம், ஓபி ஸ்கொயர் அப்படிங்கிற ஹைப்போதெனிஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஓஎம் ஸ்கொயர் ப்ளஸ் எம்பி ஸ்கொயருக்கு தான் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸ்கொயர் பண்ண சொல்லலாம். இதை என்ன எடுத்துக்கிறேன், ஆர்னு எடுத்துருக்கேன். அப்போ நாங்கள் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஎம்ங்கிறது 6. அப்படின்னா 6 ஸ்கொயர் ப்ளஸ்
எம்பி ஸ்கொயர் அப்படிங்கிறது 8 அப்புறம் 8 ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணோம்னா 6 6 ஆர் 36 ப்ளஸ் 6 6 ஆர் சார் 8 8 ஆர் 64 டோட்டலாக 100 வந்துடும். இங்கே என்ன இருக்குது ஆர் ஸ்கொயர் இருக்குது. அப்படின்னா இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு √100 வரும். இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். கண்டிப்பாக ரேடியஸ் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ கண்டிப்பாக நெகட்டிவ் வராது. அதான் நான் பண்ணியிருக்கேன் பாசிட்டிவ் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன் 100னுடைய ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். 2 போட்டிங்கன்னா 15, 2 போட்டிங்கன்னா 25, 5 போட்டிங்கன்னா 5, 5 5 ஆர் 25. ஓகேவா? அப்படின்னா 2 × 2 × 5 × 5 ஸ்கொயர் என்ன அர்த்தம் உள்ள பேராக இருந்தால் அதுலேருந்து 1 வெளியேடு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் என்ன வந்துடும் 2 × 5 வந்துடும். அப்புறம் ஆன்சர் என்னது 10 சென்டிமீட்டர். அப்புறம் ரேடியஸ் என்ன வந்துருச்சு 10 சென்டிமீட்டர் வந்திருக்கு. ஓகே வெளில நம்ம என்ன சொல்லிடலாம் therefore the radius of the larger circle வெளியே உள்ள லார்ஜர் சர்க்கிளுடைய ரேடியஸ் எவ்வளவு 10 சென்டிமீட்டர். ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த பார்ப்போம். நன்றி, வணக்கம்.